வெல்கம் டு ஹிடன் குக் சேனல். நாம் இன்றைக்கி வெங்காய பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெங்காய பணியாரம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். 3 முட்டை, 3 தேங்காய். 1 கப் அரிசி மாவுக்கு 1 தேங்காய் 1 முட்டை யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்த தேங்காயை வாஷ் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். தேங்காய் பாலில் தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். கெட்டிப்பால் தனியாக, தண்ணி பால் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது தேங்காய் பால் ரெடி பண்ணியாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 3 முட்டை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா கரண்டி வச்சு பீட் பண்ணிக்கோங்க. 1 கப் மாவுக்கு 1 இல்லை 2 முட்டை கூட சேர்த்துக்கலாம். முட்டை உங்கள் ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு பீட் பண்ணதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த கெட்டியான தேங்காய் பாலையும் சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். நம்ம கிச்சனில் ரெகுலராக இருக்கக்கூடிய 4 பொருட்களை வச்சு சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 2 மினிட்ஸ் பீட் பண்ணதுக்கப்புறம் அரிசி மாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது இடியாப்பம் மாவு தான். மாவை மொத்தமாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மொத்தமாக சேர்த்துட்டா மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 3 கப் அரிசி மாவு யூஸ் பண்ணதால் 3 தேங்காய் 3 முட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் 1 கப் அரிசி மாவு எடுத்தால் 1 தேங்காய் 1 முட்டை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாவு ரெடி பண்ணிக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பணியாரத்துக்கு மாவோட கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அதனால் மாவு ரெடி பண்ணும்போது கரெக்டான பக்குவத்தில் ரெடி பண்ணிக்கோங்க. மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி முடித்தாச்சு. அடுத்து 2 கப் ஜீனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஜீனி கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் பால் கெட்டிப்பால் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமும் மாவு கெட்டியாக இருந்துச்சுன்னா அடுத்து தண்ணி பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சி இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லை ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா பணியாரத்தோட டேஸ்ட் அப்புறம் பணியாரம் ரஃப்பாக கூட வர சான்ஸ் இருக்குது. அதனால் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் மாவை இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நான் எப்படி எண்ணெயில் சேர்த்துருக்கணும் அதே மாதிரி நீங்களும் போட்டு எடுத்துக்கோங்க. நார்மலாக போண்டா போடுற மாதிரி இதையும் போட்டுக்கலாம். ஆனால் மாவு கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டு எடுத்துக்கணும். கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் பணியாரத்தை வெளியே எடுத்துடலாம். இதை ஏன் வெங்காய பணியாரம்னு சொல்கிறாங்கன்னா சைஸு பார்க்க வெங்காய சைஸில் இருக்கிறதுனால தான் வெங்காய பணியாரம்னு சொல்கிறாங்க. வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டான வெங்காய பணியாரம் ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.